ஒரு காலத்துல தமிழ் சினிமால உச்சத்துல இருந்தவர் தான் நடிகை நிமிதா. தற்போது அரசியல் வாழ்க்கையிலும் அவர் ஈடுபட்டுட்டும் வர்றாரு. கடந்த 2002ஆம் ஆண்டு வெளியான சொந்தம்ன்ற படத்துல நடித்து நடிகையாக அறிமுகமானவர் தான் நிமிதா. அதன் பிறகு 2004ஆம் ஆண்டு விஜயகாந்த் நடிப்புல தமிழ்ல வெளியான எங்கள் அண்ணா படத்தின் மூலமா கோலிவுட்லயும் அறிமுகமானாரு. விஜய், அஜித், சரத்குமார், விஜயகாந்த், சத்யராஜ், பார்த்திபன், எஸ்.ஜே. உள்ளிட்ட பல முன்னணி நடிகர்களோடு இணைந்து இவர் நடித்திருக்கார். இவருடைய மிகவும் புகழ்பெற்ற வசனம்னா அது ஹாய் மச்சான் தான். எங்கள் அண்ணா படத்தின் மூலமா தமிழ்ல அறிமுகமான நமிதா மகா நடிகன், இங்கிலீஷ்காரன், சாணக்யா, பம்பர கண்ணாலே, கோவை பிரதர்ஸ், பச்சை குதிரை, வியாபாரி, நான் அவனிலே, அழகிய தமிழ் மகன், பில்லா, ஜெகன்மோகினி, பொட்டு உள்ளிட்ட படங்களிலுமே நடித்திருக்காரு. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா, இந்தின்னு பல்வேறு மொழிகளிலுமே இவர் நடித்திருக்காரு. நடிகை நிமிதா சமீபத்தில அளித்த பேட்டியில, சினிமாவுல படு கவர்ச்சியாக நடித்தது கூட எனக்கு வருத்தமாக தெரியலன்னும், ஆனா ஆனா அந்த திமிர்ல தன்னுடைய தாத்தா ஒரு முறை தன்னை அழைத்துக் கொண்டு அவரது நண்பர்களை சந்திக்க வேண்டும்னு கோரிக்கை வைத்தார். அவர் கோரிக்கை வைத்த நிலையில அதெல்லாம் முடியாதுன்னு அலட்சியப்படுத்திட்டேன். அதன் பிறகு அவர் மறைந்தார். அவர் மறைந்த பிறகு அதை நினைத்து ரொம்பவே நான் வருத்தப்பட்டேன். என் வாழ்க்கையில அந்த விஷயத்துல நான் அப்படி பண்ணியிருக்க கூடாதுன்னு நெறைய தடவ நான் அத நினைச்சு வருத்தப்பட்டும் இருக்கேன். அது மட்டும் இல்லாம கடந்த 2006ஆம் ஆண்டு ஒரு படத்துல நடித்தேன். அந்த படத்தோட பெயர நான் சொல்ல விரும்பல. தனுஷ் உங்களுக்கு ஜோடியாக்க நடிக்கிறார் அப்படின்னு தயாரிப்பாளர் என்கிட்ட சொல்லிட்டு, என்னுடைய கால் ஷீட்டையுமே வாங்குனாரு. ஆனா கடைசியில தயாரிப்பாளரோட உறவினரே அந்த படத்துல ஹீரோவாக நடித்தாரு. அதை அறிந்து நான் ரொம்பவே கடுப்பாகி, பாதியிலேயே அந்த படத்துல இருந்து வெளியேறிட்டேன். அதன் பிறகு எப்படியோ மேனேஜ் செஞ்சு, அந்த படத்தை நடித்து முடித்து ரிலீஸும் பண்ணாங்க. அந்த விவகாரம் தொடர்பாக அப்பயே நான் தயாரிப்பாளர் கவுன்சில் மற்றும் நடிகர் கவுன்சில் உள்ளிட்டவற்றில அப்போதே நான் புகார் கொடுத்திருந்தேன் அப்படின்னு நமிதா கூறியிருந்தாங்க. நடிகை நமிதா அவர்கள் 2006ஆம் ஆண்டு கோவை பிரதர்ஸ், தகப்பன் சாமி, பச்சை குதிரை மற்றும் நீ வேணும்டா செல்லம் உள்ளிட்ட படங்கள்ல நடித்திருக்காரு. இதுல ஜித்தன் ரமேஷ் நடித்த நீ வேணும்டா செல்லம் படத்துல தான் தயாரிப்பாளரோட மகன் ஹீரோவாக நடித்தாரு. அந்த படத்தை பற்றி தான் நமிதா சொல்லியிருக்க வேண்டும் அப்படின்னு நெட்டிசன்களும் கமெண்ட் செஞ்சுட்டும் வராங்க. மேலும் இது போன்ற தமிழ் சினிமா தொடர்பான சுவாரஸ்யமான தகவல்களுக்கு ஆர்என் தமிழ் சினி கலாட்டா யூடியூப் சேனலை பார்க்கவும். நன்றி, வணக்கம்.